வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 100/90 கிட் இன்ஸ்டால் பண்ணி ஹெட்லைட் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நைட் டைமில் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வண்டியோட ஹெட்லைட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இது அடிக்கடி இப்போ நடக்குது. ஏன்னா எல்லோரும் ஒயிட் கலர் லைட் இல்லைனா எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் எனக்கு ரோடு கிளியராக தெரிகிறதுக்காக நான் பாசிங் ஸ்விட்சை அழுத்தி பிடிச்சிருவேன். அப்போ தான் நமக்கு ஹை பீம் லோ பீம் 2 ஃபிலமெண்ட்டும் சேர்ந்து எரியும், லைட் அதிகமாக கிடைக்கும், நமக்கு ரோடு கிளியராக தெரியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது நமக்கு லைட்டோட த்ரோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் முன்னாடி இருக்கிறத எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த 2 ரீசனுக்காக தான் நான் ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நான் ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று 100/90 கிட் போடுறது, ரெண்டாவது ஹெச்ஐடி கிட் ஜெனான் லைட் போடுறது. ஸோ ஜெனான் லேம்ப் போடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கிட்ட ஆஸ்ட்ராமில் 6500 ரூபீஸ்க்கு இருக்குது. அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றதுனால நான் 100/90 கிட் சூஸ் பண்ணேன். இந்த கிட் எனக்கு போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1100. இந்த கிட்டு நான் எங்கே போட்டேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் என்கொயர் பண்ணதில் இவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த 1100 ரூபீஸ் வந்து இன்ஸ்டலேஷன் சேர்த்து. இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த கிட்டை வந்து நான் என்னோடய சொந்த காஸ்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். இதுக்காக எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லை, ஃப்ரீயாகவும் இந்த கிட் எனக்கு கொடுக்கல. சப்போஸ் நீங்கள் இந்த ஷாப்புக்கு போய் உங்கள் கிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்காக நம்ம எந்த ஒயரையும் கட் பண்ண வேணாம், ஜாயின் பண்ண வேணாம், இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்குது. இதை நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பே பண்ணுற இந்த 1100லேயே இவங்க இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாக் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 5560 இந்த பல்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 100/90 போட போகிறோம். இந்த 100/90 கிட் தனியாக வரும், இந்த பல்பு நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் எனக்கு 1100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு 2 ஸ்க்ரூ நம்ம 2 சைட்லேயும் ரிமூவ் பண்ணணும். ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாக் பல்பை கழட்டிட்டு இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பேட்டரியிலேருந்து ஒரு லைன் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒயரையும் கட் பண்ண வேணாம், ஜாயின் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ஒயரை வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் போதும். சேஃப்டிக்காக இந்த கிட்டில் வந்து 2 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 பல்புக்கும் தனித்தனியான ஃபியூஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா நமக்கு ஃபியூஸ் இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பாதிக்கப்படாது. அடுத்ததாக இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய புது 100/90 பல்பை வந்து 2 பக்கமும் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா காரோட பாடியில் 2 சைடுக்கும் செப்பரேட்டாக எர்த் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம டிரைவர் சைடில் இருக்க ஹெட்லைட் மாற்றியாச்சு. ஸோ திருப்பி வந்து ஹெட்லைட் அசம்பிளி மவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஹெட்லாம்புக்கும் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன்.
அவ்வளோதாங்க ப்ராசஸ். நம்மளோட ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஷாப்புக்கு வர வழியிலே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய பழைய ஹெட்லாம்ப்ஸில் எவ்வளோ லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். என் கேமராவில் செட்டிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ திருப்பி போய் அதே இடத்துல கார் நிறுத்திட்டு பல்பில் எவ்வளோ பிரைட்னஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். லோ பீமில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், ஹை பீமில் ஒரு செட் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துலேயுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. லோ பீமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டாக கிளியராக தெரியுது. ஹை பீமில் த்ரோ அதிகமாக இருக்குது. எனக்கு தூரத்தில் இருக்க மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் உங்களுக்கு நல்லா தெரியும். தூரத்தில் இருக்க மரம்லாம் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. நான் இந்த கிட்டு போட்டுட்டு வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. லைட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ரோடு நல்லா தெரியுது. இந்த கிட்டில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் பல்பை விட இது பவர் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். பட் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கோடா ராப்பிடில் இந்த பல்பு போட்டு இந்த கிட் போட்டு செக் பண்ணியிருக்கோம். ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனாலும் ஹெட்லைட் ரிஃப்ளெக்டரில் வந்து எந்த டேமேஜஸும் இல்லை, உறிஞ்சி வரல, பிளாக் ஆகலை, அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அதனால தான் நான் என்னோடய காரில் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது நோட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட் செக் பண்ணுங்கள். அதில் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக. அப்படி நான் எந்த கமெண்ட்டும் பண்ணலன்னா எனக்கு அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். இப்போது இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% எனக்கு இது வர்த்துன்னு தான் தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.